புதுசா உங்க வயல்ல ஒரு பண்ணை குட்டை அமைச்சு மீன் வளர்த்து அதுல நல்ல லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு ஏக்கருக்கு 3000 குஞ்சு. 3000 குஞ்சு வளர்த்தோம்னா ஒரு 3 டன்னு கிடைக்கும். 3 டன்னு மீன் ரூ. 200 வித்தோம்னா ஒரு ரூ. 6,00,000 வருஷத்துக்கு 2 அறுவடை. ரூ. 12,00,000 கிடைக்கும். செலவு எப்படியும் ஒரு அறுவடைக்கு 2 லட்சம் 4 லட்சம் போச்சுன்னா 8 லட்சம் 8 லட்ச ரூபா ஆஹா! நல்ல லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாரி கனவுல தான் இறங்குனேன். ஆனா ரியாலிட்டி வேற. வந்தோனே நான் என்ன பண்ணேன், எடுத்த உடனே டக்குன்னு மீன் வளர்ப்புல இறங்காம ஒரு 2 பயிற்சி அட்டெண்ட் பண்ணேன். நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி. அதுக்கப்புறம் என்னன்னா, குஞ்சு பொரிப்பகம் வச்சு மீன் குஞ்ச உற்பத்தி பண்ணி மீன் குஞ்சு விக்கிறது. இந்த 2 பயிற்சி அட்டெண்ட் பண்ணி இத 2 சர்டிபிகேட் வாங்கிட்டேன். இப்ப நீங்க புதுசா வர்றப்ப இந்த மாரி ஒரு பயிற்சி கண்டிப்பா அவசியம். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு அடிப்படை தெரியும். மீன் என்ன சாப்பிடும்? பிளாங்க்டான எப்படி குட்டையில வர வைக்கிறது? குட்டையில வளர்க்குற மீன் என்ன? நடுத்தர மீன் என்ன? அடித்தர மீன் என்ன? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மீன் குஞ்சு விடணும்? அதுக்கு எவ்வளவு தீவன செலவாகும்? இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை இருக்குல்ல. ஒரு மீன் வளர்ப்பு முழுசா இந்த ட்ரைனிங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இது மட்டும் உங்களுக்கு லாபம் தந்துருமா? நான் போனேன், ட்ரைனிங் கத்துட்டு வந்துட்டேன். மீன் வளர்ப்புல நான் நல்லா கத்துக்கிட்டேன். இனிமே நான் குட்டைய வெட்டி வளர்த்துறலாம். அப்படிங்கிற ஐடியா தான் அங்க கிடைக்குமோ ஒழிய, இதுக்கப்புறம் நடைமுறை சிக்கலே வேற. அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இத நான் 3ஆ பிரிக்கிறேன். எப்படி 3ஆ பிரிக்கிறேன்? அப்படின்னா 1 பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். பண்ணை குட்டையை எப்படி வடிவமைக்கணும்? 2வது மீன் எப்படி வளர்க்கணும்? 3வது மீன் விற்பனை. இதுல விற்பனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் அந்த தகவல் உங்களுக்கு தெரியும். முதல்ல பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3000 குஞ்சு. இதெல்லாம் நமக்கு ட்ரைனிங்லயே சொல்லி கொடுத்துருவாங்க. நான் வந்து 100 அடிக்கு 100 அடி ஒரு 3 ஏக்கர் ஒரு ஏக்கர்ல ஒரு பங்கு 100 குழி மட்டும் நான் மீன் குளம் வெட்டுறேன். அப்ப பாத்தீங்கன்னா 1000 குஞ்சு விடலாம். இதுல மீன் குஞ்சு வந்து விடுறதுலாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீன் குளம் வெட்டுறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணிடுவோம். இதுக்கு நான் என்ன பண்ணேன், மீன் குளம் வெட்டுறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணிட்டேன். இதுக்கு போய் டோசரை கூப்பிட்டு வந்து நான் மீன் குளம் வெட்டினேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்மளும் புதுசு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியாதுங்கிறதுனால நமக்கு டோசர் ஓட்டுனதே 1 மணி நேரம் தான். ஆனா நம்மள்ட்ட 6000 வரையும் முன்பணம் வாங்கிட்டாங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்கான கூலி எவ்வளோனா வெறும் ரூ. 500 தான். இங்க உள்ள மேதாவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, குடு அதெல்லாம் பணம் குடுத்துரு. அதெல்லாம் ஓட்டாம எங்க போயிட போறாங்க? அதெல்லாம் நம்ம ஓட்டிடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அத நம்பி பணத்த குடுத்து மாட்டிறாதீங்க. முன்பணம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அந்த மாரி ஒரு ஏமாத்து. நம்ம கண்ணு தெரியாத சிக்கல்லாம் இதெல்லாம் இந்த மாரிலாம் இருக்கும். பாத்தீங்கன்னா, அந்த டிரைவர நான் டெய்லி போயி அவன நான் எழுப்பி கூட்டு வந்து இதுல வேலை வாங்கி இந்த பண்ணை குட்டைய வெட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். அதனால தான் பாத்தீங்கன்னா, நம்ம பண்ணை குட்டை கரை கூட ஒழுங்கா வடிவமைச்சிருக்க மாட்டோம். ஒரு சமமா இருக்காது. கரை கன்னாபின்னான்னு இருக்கும். காரணம் என்னன்னா, அவன்ட்ட வேலை வாங்கிட்டு அவன வெட்டி விட்டா போதும் அப்படின்னு நான் நெனச்சேன். இந்த மாரி சிக்கல்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 நீங்க தெளிவா கூப்பிட்டு, தெளிவா பேசி, அன்னன்னைக்கு கூலி குடுத்து, தெளிவா மீன் குளம் வெட்டணும் 1. இன்னொன்னு கவர்மெண்ட் நெறைய சப்சிடி தருது. ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல நெறைய சப்சிடி இருக்கு. கவர்மெண்ட்ல அக்ரி இன்ஜினியரிங்லாம் அவங்களே மீன் குளம் வெட்டி தராங்க. வருஷம் வருஷம் வெட்டி தராங்க. இதெல்லாம் உங்களுக்கு சேஃபான வேலை. புதுசா ஆளுங்கள கூப்பிட்டு வெட்டுறதுக்கும், கவர்மெண்ட்ல இருந்து வெட்டிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃபான வேலை. அது மாரி பண்ணிக்கணும். கவர்மெண்ட்டே மீன் குஞ்சும் தரும். கவர்மெண்ட்டே மானியத்துல தீனி தரும். மானியத்துல மீன் குஞ்சு தரும். மீன் குஞ்சும் தரும். இது பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுதான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். அடுத்து 2வது பாயிண்ட் மீன் வளர்ப்பு. மீன் வளர்ப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட்ல இருந்து பண்ணை குட்டை வெட்டுனீங்கன்னா, அவங்களே மீன் குஞ்சு தருவாங்க, தீவனம் தருவாங்க, நெறைய சப்சிடிலாம் தருவாங்க. இல்ல நம்ம பண்ணை குட்டை அமைச்சோம்னா, நம்ம மீன் குஞ்சு போய் ஏகப்பட்ட மீன் குஞ்சு பண்ணைகள் இருக்கும். அங்கேருந்து மீன் குஞ்சு 2 இன்ச் சைஸ்ல வாங்கிட்டு வந்துரலாம். இல்ல ஃபிங்கர் ரிங்ஸ்ல வாங்கிட்டு வந்துரலாம். நீங்க வந்து 2 இன்ச் சைஸ் ஃபிங்கர் ரிங்ஸ்ல வாங்கிட்டு வந்து 1 கிலோ மீன் வர்றதுக்கும் 1 வருஷம் தான் ஆகும். எடைப்பொடியா வாங்கி குடுத்தீங்கன்னா 6 மாசம் ஆகும். இந்த 1 வருஷத்துக்கும் 6 மாசத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, செலவு ஒரே கணக்கு தான். அங்க 1 வருஷம் ஆகும். இங்க 6 மாசம் ஆகும். இங்க வந்து குஞ்சோட காஸ்ட் அதிகமாகும். இங்க வந்து எடைப்பொடியா வாங்கி விடுவீங்க 6 மாசத்துல. ஆனா ஒரு பணம் ரொட்டேஷன் நடக்கும். ஆனா மத்தபடி ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா 2ம் பெரிய வித்தியாசம் இல்ல. 2ம் ஒரே அளவு தான் லாபம். என்னோட அனுபவத்த பிரகாரம் ஒரே அளவு தான் லாபம் வருது. அடுத்து என்னன்னா மீன் விற்பனை. விற்பனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசா நம்ம பண்ணைக்குட்டைய வச்சு மீன் விக்கிறப்ப நம்ம விற்பனையில தான் ஏகப்பட்ட சவால்களையும் சிக்கல்களையும் சந்திப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட வயல நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். 100 குழி என்னோட வயல். 100 குழிக்கு 1000 குஞ்சு விட்டுருக்கேன். 1000 குஞ்சு, ஒரு குஞ்சு 1 கிலோ வர்றதுக்கு 1.300 கிராம் தீவனம் எடுத்துக்கும். அதாவது FCR ஃபுட் கன்சம்ப்ஷன் ரேஷியோ.
அப்ப 1000 கிலோ வர்றதுக்கு 1000 குஞ்சு 1000 கிலோ வர்றதுக்கு 1300 கிலோ ஃபீட் எடுத்துக்கும். ஒரு கிலோ ஃபீடோட காஸ்ட் ஒரு நல்ல ஃபீடாவே போடுறோம் 50 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 65,000 வரும். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 33 மூட்டை காஸ்ட் ஃபீட் காஸ்ட் வரும். குஞ்சு செலவு வந்து பாத்தீங்கன்னா 1000 குஞ்சு ஒரு 2 இன்ச்சு குஞ்சு வாங்கி விட்றீங்க 2 ரூபானீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா, ஃபீடு காஸ்ட் ஒரு 65,000 ரூபா. அப்பப்போ ஏதாவது சீக்கு வருது, அம்மா கம்மா போடுது, வெயில் அதிகமா இருக்குன்னா இதுக்கு ஒரு மெடிசின் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 2000 ரூபா. மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் குஞ்சுலேருந்து வளர்க்குற வரையும் ஆகிற செலவு 70,000 ரூபா வரும். ஒரு 1000 மீன் குஞ்சை வளர்க்குறதுக்கு. நம்ம வந்து இப்போ மார்டாலிட்டி ரேட்லாம் ஒரு 100 குஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 900 கிலோ ஒரு டன்னு கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு 900 கிலோ கிடைக்கும். 900 கிலோ இன்ட்டு 200 அப்படின்னு போட்டிங்கன்னா 1,80,000 ரூபா. நம்ம செலவு 70,000 போச்சுன்னா 1,10,000 ரூபா. ஆஹா, நல்ல ப்ராஃபிட்னு தெரியுதா? ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. 200 ரூபான்னு யார் விற்பான்னா, நேரடியாக நம்ம விற்றீங்கன்னா, நீங்கள் பிடிக்க தெரிஞ்சு நேரடியாக விற்றீங்கன்னா 200 ரூபான்னு விற்கலாம். புதுசாக வர்றவங்களுக்கு பிடிக்க தெரியாது, அதை க்ளீன் பண்ணி கொடுக்க தெரியாது. அப்போ நம்ம என்ன மாதிரியான சவால்கள் சிக்கலை சந்திப்போம்னா, அந்த மீன் வியாபாரிகள் வந்து தான் பிடிப்பாங்க. மீன் வியாபாரிகள் வந்து பிடிச்சாங்கன்னா 10 கிலோக்கு 1 கிலோ ஃப்ரீ கொடுப்பாங்க. ஃப்ரீ கேட்பாங்க. அப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த தஞ்சாவூர் சைடு இந்த பக்கம் போயிட்டோம்னா 130 ரூபா 120 ரூபான்னு கிலோ தான் விவசாயிட்டேருந்து வாங்குறாங்க. ஒரு பண்ணைக்குட்டை வச்சு அமைக்கிறவங்க அவங்கள்ட்டேருந்து வாங்குற ரேட்டு 120 130 தான். இதுல 10 கிலோக்கு 1 கிலோ ஃப்ரீ அவங்களுக்கு தரணும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 900 கிலோன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோக்கு 1 கிலோ ஃப்ரீ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 810 கிலோ தான். 810 கிலோ இன்ட்டு 130 ரூபான்னு போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,05,300 ரூபா. உங்க செலவு 70,000 ரூபா, 35,300 ரூபா தான். இது நான் 100 குழிக்கு சொல்றேன். அப்ப ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 70 1 லட்சம் ரூபா கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்காது. அப்படியே ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கும் ப்ராஃபிட் மட்டும். ஒரு ஏக்கரா பாத்தீங்கன்னா நம்ம 100 குழிக்கு பாத்தீங்கன்னா 35,300 ரூபா கிடைக்கும். அப்ப நீங்க நேரா புடிச்சு வித்தீங்கன்னா தான் லாபம். இதுல என்னென்ன சிக்கல் வரும்னா, அவங்க வந்து நீங்க இத்தனை நாளுக்குள்ள இப்போ ஒரு 10 மாசத்து 11 மாசத்துல மீன் எல்லாம் பெருத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 12வது மாசம் வித்துட்டு அடுத்து திரும்ப 1ஆம் மாசம் வந்து நம்ம குளத்தை சுத்தம் பண்ணிட்டு அடுத்த குஞ்சை விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வியாபாரம் இருக்கிறது தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பாங்க. இப்போ 11 மாசம் ஆயிடும். அடுத்து நீங்க விற்கிறதுக்கு அவங்க எப்படியும் ஒரு 2.5 3 மாசம் ஆக்கிடுவாங்க. அவங்க மீன் குளத்தை காலி பண்ணி தரதுக்கு. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது நீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையில சின்ன பண்ணை குட்டை வச்சுக்கணும். அந்த மீனை குறைஞ்சது நம்ம பிடிச்சி மீனை மட்டும் நம்பி பண்ணக்கூடாது. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஓரளவு கை கொடுக்கும். இல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா தெரியும். வெறும் மீன் வளர்ப்பு மட்டும் தனியா பண்றேன் அப்படின்னீங்கன்னா இது ப்ராஃபிட் கிடையாது. இதை வச்சு நீங்க சமாளிக்க முடியாது. அப்படியே பண்ணீங்கன்னா நீங்க புடிச்சு வெட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கணும். அப்பதான் 1 கிலோ 200 ரூபான்னு கொடுக்கலாம். அப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு கையை பிடிக்காம பணம் கிடைக்கும். இதுதான் மீன் வளர்ப்புல இருக்கிற சவால்களும் சிக்கல்களும். அவங்க வந்து இடையில நீங்க சைஸ் பார்க்கணும்னா கூட அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். அவங்க சைஸ் பார்க்க பிடிச்சி பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு 200 300 ரூபா வாங்கிக்குவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை தந்துடும். அப்ப நான் எப்படி ஒண்ணுமே தெரியாம மீன் குளத்தை வெட்டி இன்னைக்கு அதை புடிச்சு விக்கிற அளவுக்கு எப்படி நான் வந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பாகத்துல பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.